பனாமா கெனல் இது உலக வர்த்தகத்துக்கு ஒரு ரொம்ப முக்கியமான கால்வாய். ஏன் அப்டின்னா, அட்லாண்டிக் பெருங்கடலையும், பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது இந்த கால்வாய் தான். அதே நேரத்தில வர்த்தக கப்பல்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போணும்னா, இந்த கால்வாய் யூஸ் பண்ணி தான் வந்து டிராவல் பண்றதும். ஆனா, அந்த கால்வாயோ இப்போ வந்து மோசமான நிலைமையில இருக்கு. அதனால யுஎஸ்ல இருக்கிற நாடுகள் வேற வர்த்தக வழிகள கண்டுபிடிக்க இப்போ முயற்சிக்கிறாங்க. சப்போஸ் இந்த பனாமா கெனல் இல்லன்னா, எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் பெரிய அடி? எந்த நாடுகள்லாம் வேற வழிகள கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாங்க? இதனால எதுவும் புது தொழில் போர் வருமா? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டூ ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். ஏன் மத்த நாடுகள் பனாமா கெனல் இல்லன்னா, வேற வழிகள கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, பனாமா கெனல பத்தி தெரிஞ்சுக்கலாம். பனாமா கெனலோ 1914ல யுஎஸ் அரசு உதவியோட கட்டப்பட்டுச்சு. பனாமா கெனல்லாம் இல்லாதப்ப பசிபிக் பெருங்கடல்ல இருந்து அட்லாண்டிக் பெருங்கடல் போணும்னா 12,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். அதாவது சவுத் அமெரிக்காவ சுத்தி அப்படியே டிராவல் பண்ணுவாங்க. ஆனா, இப்ப பனாமா கெனல்லாம் வந்ததுக்கப்புறம் பல வாரங்கள் கம்மியாகுது. கம்பெனிஸ்க்கும் லாபங்கள் ஈட்டுச்சு. ஏன்னா, எரிபொருளும் மிச்சமாகுது. ஒரு வருஷத்துக்கு 14,000 கப்பல்கள் இந்த கால்வாயை யூஸ் பண்ணி டிராவல் பண்றாங்க. உலகத்துல 5% வர்த்தகம் நடக்கிறது இந்த கால்வாய் வழியா தான். அப்ப அந்த பனாமா கால்வாய நம்பி இருக்கிறது சைனா, ஜப்பான், அமெரிக்கா மற்றும் யூரோப். இந்த பனாமா கால்வாய் மூலமா பனாமா அரசுக்கு ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய வருமானம் மட்டும் $3 பில்லியன். ஆனா இந்த பனாமா கெனலோ இப்போ ஒரு மோசமான நிலைமையில இருக்கு. அதனால மத்த நாடுகள்லாம் வேற வழிகள கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாங்க. அப்படி என்னதாங்க இந்த பனாமா கெனல்ல பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, தண்ணி ஷார்ட்டேஜ். பனாமா கெனல்ல கெட்டியிருக்கிறதோ ஒரு ஏரி மேல. அந்த ஏரி தான் கட்டூன் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கப்பல் இந்த கால்வாய் வழியா போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியன் கேலன் தண்ணிய அந்த ஏரி இழக்குது. அப்புறம் கிளைமேட் சேஞ்ச்னாலயும் மழை அந்த அளவுக்கு பெய்யாதனால ஏரியில இருக்கிற தண்ணியும் கம்மியாகுது. 2023ல பனாமா அதிகாரிகள் 40% கப்பல் டிராஃபிக்கை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த பனாமா கால்வாய கட்டுறதுக்கு முன்னாடி இது வேற ஒரு கிளைமேட்டுக்கு டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இங்கேயோ வந்து ஒரு ரொம்ப சூடான வானிலை வந்து இருக்கிறனால எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு 20 வருஷத்துலே இந்த ஏரியில் இருக்கிற தண்ணி கம்ப்ளீட்டாக காலி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கப்பல் இந்த கால்வாய் வழியாக போகுதுன்னா 3.2 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணுறாங்க ஒரு தடவைக்கு. அப்புறம் பனாமா அதிகாரிகளோ கம்மியான கப்பல்கள் தான் ஒரு மாதத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. அப்போ மீதி இருக்கிற கப்பல்கள்லாம் வெயிட் பண்ணி ஆகுது. பல வாரங்கள் வெயிட் பண்ணுறாங்க. இதனால் பொருட்களை கொண்டு போகிறதுக்குமே தாமதம் ஏற்படுது. இதெல்லாம் பத்தாதுன்னு அமெரிக்கா, சைனாலாம் இந்த பனாமா கெனலை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரீசெண்டாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த கால்வாயை யுஎஸ் உதவியோடு கட்டியிருக்கிறனால இதுக்கு அவங்க நாட்டு கப்பல்களுக்கு சலுகைகள் வேணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் வேற வழிகளை கண்டுபிடிக்க, அதாவது வர்த்தக வழிகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாங்க. ஏன்னா அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்துக்காக தான். இந்த வகையில் ப்ராஜெக்டோ நிகார்கோ கெனல் ப்ராஜெக்ட். நிகார்கோ கெனல் ப்ராஜெக்டோ 2013ல் சைனா இந்த ப்ராஜெக்டை $50 பில்லியன் அனௌன்ஸ் பண்ணாங்க. நிகார்கோ நாட்டில் கெட்டுறதா பிளான். அதே மாதிரி ஒரு பெரிய அளவு ஷிப்ஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இந்த ப்ராஜெக்டை பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த கால்வாயோ காடுகளுக்கு இடையே போகிறனால நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நிகார்கோ நாட்டிலையும் பொலிட்டிக்கல் கண்டிஷன் ஸ்டேபிளாக இல்லாதனால இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்டை கிடப்பில் போட்டிருக்காங்க. பட் சைனா இந்த ப்ராஜெக்டை எப்போனாலும் ரிவைவ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. அடுத்ததான் ஆர்டிக் ரூட். இதை பற்றி ஒரு வீடியோ டீட்டெயில்டாகவே பேசியிருப்போம். ஏன் ட்ரம்ப் கிரீன்லாண்டை வாங்க ஆசைப்படுறாரு அப்படின்னு. அதுக்கு மெயினாக வந்து குளோபல் வார்மிங்னால ஆர்டிக் பெருங்கடலில் இருக்கிற பனிக்கட்டிகள் உருகி புது கப்பல் வழிகளை உண்டாக்குது. அதாவது அமெரிக்கா கண்டத்திலிருந்து யூரோப் கண்டத்துக்கு போனால் ஷார்ட்டான ரூட்டு இந்த ஆர்டிக் பெருங்கடல் தான். இந்த ஆர்டிக் பெருங்கடலில் இந்த கப்பல்களால் முன்னாடி போக முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆர்டிக் பெருங்கடலில் பனிக்கட்டிகளால் ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இப்போ குளோபல் வார்மிங்னால இந்த பனிக்கட்டிகள்லாம் உருகி புது கப்பல் வழிகளை உண்டாக்குது. இது பனாமா கெனல் ரூட்டை விட இது 40% வேகமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஸ் பிரேக்கர் கப்பல்களை தயாரிக்கிறாங்க. அதாவது நியூக்ளியர் பவர்டு ஐஸ் பிரேக்கர் கப்பல்கள். இது சுமார் 2.8 மீட்டர் திக்னஸ் உள்ள ஐஸை உடச்சிட்டு போகிற அளவுக்கு தன்மை இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த பனாமா கெனலோட தேவையை ஃபுல்லாக இது பூர்த்தி செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக மெக்சிகோ ட்ரை கெனல். இவங்க கால்வாயெல்லாம் கெட்டாமல் ரயில்வே சிஸ்டம் மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அதாவது அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருந்து பசிபிக் பெருங்கடல் வர இந்த ரயில்வே சிஸ்டமை பிளான் பண்ணியிருக்காங்க. ஐடியா என்னன்னா,
அட்லாண்டிக் பெருங்கடல்ல போர்ட்ல கப்பல்கள் அவங்க சரக்குகளை இறக்கி வைக்க அதை ட்ரெயின்ல இருந்து ஏற்றி அப்புறம் பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற போர்ட்ல அந்த சரக்குகள்லாம் இறக்கி திருப்பி கப்பல்களில் ஏற்றுறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய பிளான். இது மூலமாக தண்ணியை டிபெண்ட் பண்ணுறதை கம்மி பண்ணுறதும் செலவும் இது மூலமாக கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது நிக்கார்குவா ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் சக்ஸஸ் ஆச்சுன்னா சைனாக்கு ஒரு பெரிய வெற்றி. இது மூலமாக யூஎஸில் இருக்கிற முக்கியமான வர்த்தக வழிகளை சைனா கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது ஆர்டிக் ரூட். இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா ஆர்டிக் பெருங்கடலில் முக்கால்வாசி இருக்கிறது ரஷ்யா தான். மூணாவது மெக்சிகோ ட்ரை கெனல். இது மூலமாக மெக்சிகோவுக்கு ஒரு பெரிய வருமானமே வரும். அது மட்டும் இல்லாமல் யூஎஸோட தொழில் ஒப்பந்தங்கள் செய்கிறதுக்கு ஒரு கருவியாகவும் அமையும். அடுத்து தோல்வி அப்படின்னு பார்த்தோன்னா பனாமா இது. ஸோ பனாமா நாடு இந்த பனாமா கால்வாயை தான் முக்கால்வாசி நம்பி இருக்கிறது அவங்களுடைய வருமானத்துக்கு. இப்போ இதில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த கால்வாயை இனிமேல் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ இதனால் அவங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுத்தும். ரெண்டாவது யூஎஸ். இந்த பனாமா கால்வாயோட வர்த்தகத்தை யூஎஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இதில் ஏதாவது ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இவங்களுடைய பவரன் ஆதிக்கம் கம்மியாகும். ஸோ பனாமா அரசு இப்போ இதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. 2027 இதை ஸ்டார்ட் பண்ணுறதா அவங்களுடைய பிளானை. இவங்களுடைய வெதர் ஃபோர்காஸ்ட் படி அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு மழை தட்டுப்பாடாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால் இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்டில் தீவிரமாக தான் இருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு 5 வருஷத்துலேயே நம்மளுக்கு தெரிய வரும் பனாமா கெனலோட நிலவரம் என்ன, இந்த ப்ராஜெக்டை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் டேக் ஓவர் ஆயிருமா இல்லை இது சர்வைவ் ஆகுமா அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.